பெற்றவங்களுக்கு நான் வைக்க வேண்டிய வேண்டுகோள், தயவு செய்து நம்முடைய பிள்ளையை இன்னொரு பிள்ளையோட கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. நம்ம பிள்ளைக்கென்று இருக்கக்கூடிய தனித்திறமை வளர்த்தெடுக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு, கூட்டு பொறுப்பு நம்முடைய பெற்றவர்களுக்கும் சரி, நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் இருக்கின்றது. அதை விட்டுட்டு உன் அண்ணன் பார் எப்படி படிக்கிறான், உன் அக்கா பார் எப்படி படிக்கிறான், எய்த்த விட்டு பையன் பார் எப்படி படிக்கிறான், நம்ம சொந்தக்காரன் எப்படி படிக்கிறான், அது நமக்கு தேவையில்லை. நம்ம பிள்ளை நமக்கான சொத்து, நமக்கான செல்வம் எல்லாமே அதுதான். அந்த பிள்ளைங்க எது ஆசைப்படுகிறோம் அதை நோக்கி படிங்கள். ரொம்ப போட்டி நிறைந்த உலகம், இல்லை டெக்னாலஜி நிறைய வந்துருச்சு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு. ஸோ இதையெல்லாம் மனதில் வைத்து நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய என்ன அப்படிங்கிறத நம்முடைய பிள்ளைங்கள் ஒவ்வொரு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். என்னதான் டெக்னாலஜி சாட்ஜிபிட்ட கேட்குற கேள்விக்கெல்லாம் எல்லாம் பதில் சொல்லுது அப்படின்னாலும், ஒரு கிளாஸ் ரூம்ல ஒரு டீச்சர் நின்று பாடம் நடத்துவதுக்கு ஈக்குவலாக எந்த டெக்னாலஜியும் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல உணர்ந்து கொள்ள வேண்டும். டீச்சர் நின்று பாடம் நடத்தும் போது உங்களுடைய உணர்வுகளை அவர்களால் புரிந்து கொள்ள முடியும். ஏன் அப்படி அமைதியாக உட்காந்துருக்க, ஏன் சோகமாக இருக்கிற, என்ன விஷயம் நீ சொல்லு அப்படி கேட்கக்கூடியது ஒரு டீச்சர், ஒரு ஹியூமன் பீயிங் நின்று பாடம் நடத்துறதுக்கு ஈக்குவலாக எதுவுமே வராது. ஸோ அதையும் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும்.